நம்ம வந்து நீட் தேர்வு விலக்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய நம்ம கோரிக்கை ஒன்று. நம்ம தேர்தல் அறிக்கை அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் இதற்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இல்லை, நம்ம முதலமைச்சருக்கு வந்து இது வரைக்கும் கண்டன அறிக்கை தொடர்பாகவும் இந்த கேள்வித்தாள் தொடர்பாகவும் வராது. முதலமைச்சர் அறிக்கை நீட்டு வந்து நமக்கு தேவையில்லை. நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோர்களுக்கு எதிரானது. நீட் தேர்வு தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக ஒன்றிய அரசினால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா போன அரசில் சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்ல முடியாது. உதயநிதி என்ன சொன்னார், எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்து ரத்துக்கணும், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒன்றிய அரசு நிறைவேற்றியது, அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றியது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்னு பேரில். ஸோ அவர்களால் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். ஸோ அதுக்கான நீட்டு வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட்டு மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிரானது. இதனால் நீட்டுனால ஒரு தரமான குவாலிட்டியான நாங்கள் மருத்துவர்களை உருவாக்குங்கிறது பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதில் நடந்த குளறுபடிகள் இப்போ மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் நடந்த குளறுபடிகள். ஒவ்வொரு வருஷம் நீட்டில் அதிகப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கு. எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து குளறுபடியின் காரணமாக தரமற்றவர்கள் இன்றைக்கி மருத்துவர்களாக சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பாக அந்த தேர்வே தேவையில்லை. அதுலேயும் குளறுபடி. கண்டிப்பாக இது அனைத்திற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும். முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே இல்லை அது கட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய நிலைப்பாடும் எப்பயோ தெரிவித்து விட்டோம். ஸோ இதில் கண்டிப்பாக இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த மேகதாது அணையோரம் தொடர்பாக தற்போது முதலமைச்சரோட ஆலோசனை பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியான அடுத்த கட்ட, ஏன்னா எல்லா எதிர்க்கட்சி முதல் கட்டமாக சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் அதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதில் 15 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் ஆலோசனை நடைபெற்றது. அதில் ஒரு சில ஆலோசனைகளின் பேரில் அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் வந்து உத்தரவிடுவார். ஸோ இன்றைக்கி முதல் கட்டமாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதில் 15 வருடத்துக்கு மேலே இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறத வெளியிடுவோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் இது சம்பந்தமா இல்லை, அதில் தேவையான நடவடிக்கைகளுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம திமுக எம்எல்ஏ கைது ஆட்சியான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது தொடர்பாக ஒரு அறிக்கை. இல்லை, ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசுனது எல்லாரும் பார்த்துருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை வந்து நான் வந்து ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவரோன்னு எல்லாமே பேசினா வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு வந்து எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க வந்து முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பார்ட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னாடி திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் வந்து கொலை மிரட்டு விடுக்கும் அளவுக்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3ஆம் தர நபர் ரோட்டில் போகிறப்ப பேசிட்டு வரோன்னா நீங்கள் விட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கை பிடிச்சி எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேறு கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர் அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணுன்னு இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணாலும் பேசணுன்றக்க சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துட்டு இருக்கு. எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வர் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. சரியா? யாரும் வந்து கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்கள் உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படியெல்லாம் யாரும் பேசலை. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு. அதற்கு வழக்குகள் வரதான் செய்யும். உங்கள் ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேலே குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டிங்க? மாப்பிள்ளையை சொன்னால் குண்டாஸு, பையனை சொன்னால் குண்டாஸு, அப்போ இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் குண்டாஸான போட்டிங்க. எத்தனை பேர் மேலே கடுமையான வழக்குகள் போட்டிங்க? 30-40 வழக்குகள் போட்டிங்க. எல்லாம் போட்ட செஞ்சீங்க. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில் நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசினா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடரில்
நார்மல் ப்ரொசீஜர். அவர் வந்து ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இது என்ன உயிருக்கு அச்சுறுத்தல்? இவங்கெல்லாம் எப்படி ட்ராமா பண்ணுறாங்க? ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கரூர்காரர் வந்து கட்டில் கடையில் போய் அழுதாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், காரில் ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்கள் இப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சபாநாயகர் அனுமதி வேணுமா சார்? இதில் அவங்க அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. இது தேவைப்படுமா? காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும். அங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் அவங்க பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் இல்லை என்னன்னா, கட்சியிலேருந்து அங்கே இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், அங்கே இருக்கிற வேற நிர்வாகிகள் விலகி வந்தால் கூட குதிரை பேரம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கட்சியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான விலகி வந்து சேர்றாங்க. அது எப்படி நீங்கள் குதிரை பேரம்? குதிரை பேரம்ன்றது வந்து யாரையாவது போய் நீங்கள் இப்போ எங்களுடைய எம்எல்ஏட்ட பேரம் பேசுனாங்க பாருங்கள், 40 கோடி தர 50 கோடின்னு. பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு, பேசின நபர்களும் கைப்பற்றப்பட்டிருக்காங்க, பிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேசின கான்வர்சேஷனும் ஆன் ரெக்கார்டு இருக்குது. அனைத்திற்கும் ஆதாரம் இருக்குது. நாங்கள் யாரிடமோ பேசியிருக்கோமா? யாரிடமும் எந்த உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவர்களாக விரும்பி அவர்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் விலகி வந்திருக்காங்க. இப்போ எங்களிடம் இப்போ எங்கள் எம்எல்ஏட்டுக்கு பேசினாங்க பாருங்க, அதான் குதிரை பேரம். நீங்கள் அங்கேருந்து 1000 பேர் அவங்க நிர்வாகிகள் அவங்களோட தலைவர் பிடிக்காமல் அவங்களோட தலைவர் முன்னாடியே அவங்க பொதுச் செயலர் முன்னாடியே நீங்கள் கட்சி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இன்னைக்கு அங்கே பேசிட்டு வர்றவங்களுக்கு பேர் எப்படி குதிரை பேரம்? அந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அது என்னன்னா, எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் வந்து திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் தொடராக வந்து இந்த ஒரு சில ஐடி விங் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பரப்பிட்டே வந்தாங்க. அதனால சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்கள் போய் இந்த தரமாக செக் பண்ணுங்க, திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை. அதை மீண்டும் வந்து தவறாக பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பாதுகாப்பாக செய்யணும்னு சொல்லி நம்ம அது பொதுவாக கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இல்லை. இப்போ தாம்பரத்தில் அந்த தெருவில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட்டை வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கிறவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேலிடேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸரில் நம்ம ஷார்ட்டேஜ், அசஸரில் இன்னைக்கு வந்து 5500 பேர் இருக்கிற இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. ஸோ அசஸரில் ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக நாளை காலையில் கூட சிஎம்டி லெவலில் அனைத்து மண்டல அளவுலையும் அந்த நிர்வாக அளவுலையும் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாராவது அசஸ்மெண்ட்டை தவறு செய்திருந்தால் நீங்கள் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். சில பேர் பணம்லாம் கட்டிட்டாங்க திருப்பி, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லை, எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும்ல. சரி, நீங்கள் எல்லாமே நீங்கள் டிஜிட்டலைஸ்டு, நீங்கள் மீட்டர்ஸும் ஒவ்வொரு ரீடிங்கும் டிஜிட்டலைஸ்டு, அட்வான்ஸாகவும் அது உள்ள டெபாசிட்டாக தான் இருக்க போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஆல்ரெடி விவசாயிகளுக்கு சார் இந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பொதுவாக ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த போன வாரத்துலேருந்து 2 வாரமாக அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் இது வரைக்கும் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, நீங்கள் ஒரு 3 நாட்களாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கங்கே திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை. இல்லை, இப்போ தான் கடந்த 3-4 நாட்களாக தான். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சோஷியல் மீடியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாவில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கடந்த 3 நாட்களில் இது சம்மந்தமாக அங்கங்கே வந்து புகார்கள் இல்லை ஒரு பரப்பப்படுதான்னு தெரியல. ஸோ அதனால் வர்ற புகார்களை வைத்து நம்ம வந்து ரீஅசஸ்மெண்ட் ஒரு சில இடங்கள்ல தான், இப்போ நான் சொல்கிற குறிப்பிட்டது ஒரு 7-8 இடங்களில் சொல்லியிருக்காங்க. அது ரீஅசஸ்மெண்ட் உத்தரவு. இல்லை, இதில் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஆய்வுகள் இன்னைக்கு முதலமைச்சர் அனைவரையும் அழைத்து ஆலோசித்தார். கண்டிப்பாக 10 நாட்களுக்குள்ள அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு முதல்வர் எடுப்பார் என்பதை முதல்வர் வந்து ஆலோசனை முடிந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள முடிவில் எடுக்கப்பட்டு முதல்வர் வாயிலாக அறிவிக்கப்படும். நன்றி.